Hey all, today I'm going to make Mexican nacho salad which is very healthy and tasty. நேச்சோஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டோ ரெடி பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப்பில் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர், அதாவது மக்காச்சோள மாவு, அண்ட் தென் ஒரு 1/4 கப் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, ஆயில், கொஞ்சமாக ஓமம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெஜ்ஜீஸ் ராஜ்மா ஒரு 5 to 6 hours நல்லா சோக் பண்ணிவிட்டு அண்ட் தென் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பெல் பெப்பர், கேப்சிகம், குக்கும்பர், லெட்யூஸ், கார்ன், ஆனியன் அண்ட் டொமேட்டோ. நேச்சுரல்ஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அட் சேம் டைம் இந்த மாதிரி சாலட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஸ் யூஸ்வல் சப்பாத்தி ரெடி பண்ணுற மாதிரியே இந்த டோ எடுத்துட்டு ரோல் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த நேச்சுரல்ஸ் ஷேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். ஐ ஷோ யூ. கொஞ்சமாக மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணிட்டு கேன் ரோல் இட். டோ நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கு. ஸோ ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த அளவுக்கு அந்த டோ வந்துட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் மேக் நேச்சுரல் ஷேப். இது மேலே ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக அங்கங்கே ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா இது பூரி மாதிரி மேலே பஃப்னு வராமல் இருக்கிறதுக்கு. நேச்சுரல்ஸ் ஆர் ரெடி, வெரி கிறிஸ்பி. அந்த ஓமமோட ஃப்ளேவர் வந்துட்டு நேச்சுரல்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை குயிக்காக ஸ்நாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணலாம். சாலட் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒரு கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்நாக்காக கூட இது பண்ணலாம். ஆலிவ் ஆயில் ஒரு 1 tablespoon ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 1 minute மட்டும் ஒரு 40 seconds to 1 minute வரைக்கும் மட்டும் லைட்டாக சாட்டே பண்ணணும். அந்த வெஜ்ஜீஸ் எடுத்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் 1 tablespoon மைதா ஆர் வீட் ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிளாஸ் ஆஃப் மில்க், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ அண்ட் ஃபைனலி கொஞ்சம் சீஸ். இது நம்ம சாலட்காக வீட்டிலே ரெடி பண்ணுற ஒயிட் சாஸ். அவ்வளோதான். இட்ஸ் டைம் டு அசம்பிள் எவ்ரிதிங். டேக் அ பவுல். ஃபர்ஸ்ட் லெட்யூஸ் உள்ள வச்சதுக்கப்புறமா ஆட் ஆல் தோஸ் வெஜ்ஜீஸ். மேலே கார்ன், நேச்சுரல்ஸ் வந்து கொஞ்சமாக பிரேக் பண்ணி போட்டுடணும். இந்த ஒயிட் நம்ம ரெடி பண்ண அந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா அது அப்படியே மேலே. நேச்சுரல்ஸ் பவுல் இஸ் ரெடி. ஸோ அந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெட்யூஸ் அண்ட் தென் நேச்சுரல்ஸ் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி டேஸ்டி அண்ட் நம்ம எடுத்துக்கும் போது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஐ பிலீவ் யூ ஆல் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் Mexican nacho salad. Try this recipe and leave your feedback in the comment box. I'll see you all with another yummy Mexican dish. Bye-bye.